பெந்தெகோஸ்தே என்ற நாளை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்க அப்படியே ஒரு 4வது வசனம் வரைக்கும் அப்படியே வாசிங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரித்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்ததின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒவ்வொரு இடத்தில் வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. பெந்தெகோஸ்தே என்பது ஏற்கனவே நாம் சொன்னது போல 50வது நாள் பெந்தெகோஸ்தே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். கிரேக்க பாஷையில 50வது நாள்னா அது பெந்தெகோஸ்தே அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த நாள் ஏன் விசேஷமான நாளாய் மாறினது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி விசேஷமான நாளா இல்ல, யூதர்களுக்கு மட்டும்தான் அது விசேஷமான நாள். ஆனா இப்ப எல்லாருக்கும் எப்படி விசேஷமான நாளா மாறிச்சு பாத்தீங்கன்னா, இந்த பெந்தெகோஸ்தே என்னும் நாள்ல தான் ஆவியானவர் வந்தார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆவியானவர் வந்தாலே அந்த இடத்துல விசேஷமான காரியங்கள் நடக்குது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, நீங்களும் நானும் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்து கடவுளை ஆராதிக்கிறதுக்கு பின்னாடி ஆவியானவருடைய கிரியை இருக்கு. இங்க யாருமே நானே முயற்சி பண்ணி சர்ச்சுக்கு வந்தேன்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லாரும் சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு பின்னாடி ஆவியானவருடைய கிரியை இருக்கு. இந்த ஆவியானவருடைய கிரியை சபையின் மேல இருக்கிறதுனாலதான் இந்த சபையை அழிக்கிறதுக்கு எத்தனையோ பேர், எத்தனையோ ராஜாக்கள் எழுதி கூட சபையை அழிக்க முடியல. நீரோ அப்படிங்கிற ஒரு மன்னனை குறித்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த நீரோங்கிற மன்னன் சபையை எப்படியாச்சும் அழிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவானா, இந்த கரண்ட் கம்பு மாதிரி இன்னைக்கு கரண்ட் கம்பு வச்சிருக்காங்க பாருங்க, எல்லா பெருவிழாக்கும் நம்ம சொல்லணும் பாருங்க. அன்னைக்கு அந்த நீரோமன் என்ன பண்ணுவான் தெரியுமா, கம்பம் கட்டி வச்சு அதுல கிறிஸ்தவர்களை அந்த கம்பத்துல கட்டி வச்சு அவங்க மேல பெட்ரோல் ஊத்தி அவங்களை உயிரோடு எரிச்சு அந்த வெளிச்சத்தை நடந்து போவாங்க. ஆமென் சொல்லுங்க. சில பேர் சிங்கத்தினுடைய கெபிக்குள்ள தூக்கி போட்டுருவாங்க, சிங்கம் அனுமனமா சாகடிக்கிறத பார்ப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் சிறை சேதம் பண்ணியிருக்கிறாங்க. சில அப்போஸ்தலருடைய தோல் இருக்குது பாருங்க, தோல் உறிஞ்சு அந்த இடத்துல இந்த மொளகா பொடி மாதிரி காரியங்கள்லாம் வச்சு அவங்க பயங்கர சித்திரவதைலாம் பண்ணிக்கிறாங்க. நீங்க நினைக்கிறதுக்கு மேல எக்ஸ்ட்ராடனரியான உபத்திரவங்கள் வந்திருக்குது. ஆனா இவ்வளவு உபத்திரவங்கள் மத்தியில சபை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த சபை இருக்குது. ஆமென் சொல்லுங்க பாருங்க. 2026 வருஷத்துல சபை இருக்குது பாருங்க. நீலம் பண்ண 1ஆம் ஆண்டு நூற்றாண்டிலேயே பெரிய பெரிய காரியங்கள்லாம் நடத்தி நிறைய மன்னர்கள் எழுதி வந்தாங்க. ஏரோது மாதிரி மன்னர்கள் வந்தாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, கிறிஸ்தவர்களை அழிக்கவும் முயற்சி பண்ணாங்க. ஆனா கிறிஸ்தவம் அழிக்கப்படவில்லை. காரணம் என்னன்னா, இங்க அங்கதான் விஷயத்தை வந்து பாருங்க, சபை என்பது கட்டடம் அல்ல. சபை என்பது கூடி வருகிற பொழுது ஆவியானவர் இறங்கி வளர்ப்பது, அதுதான் சபை. ஆவியானவர் இல்லாம ஒரு சபை கிடையாது. ஆமென் சொல்லுங்க. பெரிய பெரிய பில்டிங், பெரிய பெரிய அப்படி இல்ல, சபையில ஆவியானவர் வர்றதுக்கு பேரு தான் ஆராதனை. நம்ம சபையை ஆராதனைன்னு சொல்ற பாரு, சபை ஆராதனை, சபை ஆராதனை ஒழுங்குகள் அப்படிங்கிறோம். காரணம் என்ன, ஆராதனைனால அவர் இறங்கி வர்றது ஆராதனை. அவர் வருவாரு, அவர் பார்க்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் ஆவியானவர் இறங்கி வந்த ஒரு நாளா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, சொல்லுங்க, ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். ஓரிடத்தில் வந்தார்கள், ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்தார்கள். அப்ப ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாள்ல
முதல்ல செஞ்சது என்ன தெரியுமா? ஒரு மனம். ஆமென் சொல்லுங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள்ல ஆவியானவர் முதல்ல செஞ்சதே ஒரு மனம். ஒரு மனம் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. பக்கத்துல கைக்கு சொல்லுவாங்க, ஒரு மனம் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. நீங்களும் நானும் ஆவியானவரோட ஒரு மனமா இருக்கணும். அதே போல சபை மக்களோட ஒரு மனமா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். எதுல ஐக்கியமா இருக்கணும்? ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் ஆவியானவருக்குள்ள நாம ஒரு மனமா வர பாருங்க, அந்த இடத்துல ஆவியானவர் இறங்கி வர. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நான் பேசுறது புரியுதே? அதான் பாருங்க, வேதத்துல மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்தை எடுத்து வாசிங்களேன். அல்லாமலும் பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால், பாருங்க, பூமியில் இருக்கிற நாம எந்த ஒரு காரியத்தை குறித்தாலும் ஒருமனப்பட்டிருந்தால், சொல்லுங்க, ஒருமனப்பட்டிருந்தால். ஆமென் சொல்லுங்க. எந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி பார்க்கிற பொழுதுதான் பரலோகத்தில் இருக்கிற பிதா அதை நமக்கு என்ன பண்ணுவாரா? உண்டாக்குவாரா. 20வது வசனம் சொல்லுது பாருங்க, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அப்ப ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லி தர்றாருன்னா, இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல முதல்ல கர்த்தர் நம்ம கூட பேசுறது என்ன தெரியுமா? ஒரு மனம். எங்கே 2 3 பேர் என் நாமத்தின் நிமித்தம் ஒருமித்து, அங்கதான் அவர் இருப்பாரு. ஒரு மனம் இல்லாத இடத்துல கர்த்தர் வரமாட்டாரு. ஆமென் சொல்லுங்க பாருங்க. 1000 ஆத்துமாக்கள் இருக்கலாம், 1000 பேர் கூட இருக்கலாம். ஆனா நாம ஒரு மனமா ஜெபம் பண்ணாதான், ஒரு மனமா இருந்தாதான் கர்த்தர் நமத்தில் வருவார். ஆமென் சொல்லுங்க. பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு கர்த்தர் செஞ்ச முதல் காரியமே ஒரு மனம். நீங்க வீட்டுல இருந்து கூட ஜெபம் பண்ணலாங்க சிஸ்டர் பிரதர், நான் சொல்றது கவனிங்க. நீங்க வீட்டுல இருந்து கூட ஜெபம் பண்ணலாம். நீங்க வீட்டுல இருந்து கூட ஆராதிக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? நீங்க வீட்டுல இருந்து கூட பைபிள் வாசிக்கலாம். அப்புறம் ஏன் சபைக்கு வரும்? வீட்டுல இருந்து என்ன பண்ணிக்கலாம்? ஆராதிக்கலாம், பாட்டு போடலாம், ஜெபம் பண்ணலாம். அப்புறம் ஏன் சர்ச்சுக்கு வரீங்க? ஏன் சர்ச்சுக்கு வர தெரியுமா? ஐக்கியமா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. சர்ச்சில் தான் உங்களால் ஐக்கியமா இருக்க முடியும். நீங்க வீட்டிலேயே ஜெபம் பண்ணலாம், வீட்டிலேயே பாட்டு பாடலாம், ஆராதிக்கலாம். அது இல்லைங்க முக்கியம். சபையினுடைய முதல் காரியம் என்ன தெரியுமா? ஒற்றுமை, ஒரு மனமாய் வர்றது, ஐக்கியமா இருக்கிறது. பாருங்க, அந்த ஐக்கியம் இருந்தாதான். எந்த ஐக்கியம்? ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் ஒரு மனுஷன் ஐக்கியமா இருக்கிற பாருங்க, அந்த இடத்துல தான் கர்த்தர் கூடுறாரு. ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஒரு மனம் வேணுங்க. அதுக்கு ஒரு வசனம் பாருங்க, அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல, நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா, அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல நீங்க பாருங்க, பெந்தேகோஸ்தே நாள் வந்துச்சு, எல்லாரும் ஒரு மனமா வந்தாங்க. எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? 120 பேர். ஆமென் சொல்லுங்க பாருங்க. பெந்தேகோஸ்தே நாள்ல 120 பேர் வராங்க. இந்த 120 பேரும் ஒரு மனமா வந்து நிக்கிறப்ப வானம் திறக்கப்படுது. அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கிற நாவுகள் உண்டாகுது. பலத்த காற்றின் சத்தம் கேட்குது. ஆவியானவர் இறங்கிட்டாரு. எத்தனை பேர் மேல இறங்கினாரு? எத்தனை பேர் ஒரு மனமா கூடுனாங்களோ அத்தனை பேர் மேல இறங்கிட்டாரு.
14வது வசனத்துல பேதுரு 11 நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமா. எனக்கு என்ன கொஸ்டின் சிஸ்டர், இப்போ 120 பேர் மேலே ஆவியானவர் இறங்கி இருக்கிறாரு, ஆனா பேதுரு மட்டும்தான் பேசலாம். இது என்னங்க இது? எல்லாருமே பேசிருக்கணும்ல, எல்லாரும் அபிஷேகத்தை வாங்கி இருக்கிறாங்க, அப்ப எல்லாருமே பேசிருக்கணும்ல, அப்ப பேதுரு என்ன பேசலாம்? ஹalleluya. யோசிச்சு பாருங்க, பேதுரு என்ன பேசலாம்? பேதுரு மேல ஆண்டவர் தனியா ஒரு அபிஷேகத்தை ஊத்திட்டு மத்தவங்க மேல எல்லாம் தனியா ஒரு அபிஷேகம் அப்படி கிடையாது, எல்லாரும் மேல ஒரே அபிஷேகம். ஆனா ஏன் பேதுரு மட்டும் பேசுறாரு? பேதுரு பேசுறத நீங்க கண்டுபிடிக்கணும்னா பேதுருக்கு பின்னாடி நடக்கிறத நீங்க பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அவங்க வசனம் சொல்லுது பாருங்க, அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமா. எத்தனை பேர் கூட நிற்கிறாரு? கவனிங்க, பேதுரு ஒருத்தர் பேசுறாரு, 11 பேர் சும்மா நிக்கல. பேதுரு பேசுறத ஜெபத்துல பேதுரு தாங்குறாங்க. ஆமென் சொல்லுங்க. சிஸ்டர், பேதுரு பேசுறது நமக்கு தெரியும். பேதுரு பேசுறதுக்கு பின்னாடி ஒரு மனமா ஜெபத்துல பேதுரு தாங்கின சீசர்கள் நமக்கு தெரியாது. என்ன சொல்ல தெரியுமா? இன்னைக்கு பேதுரு பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பின்னாடி ஒரு மனம் இருந்துச்சு. அவங்க ஒரு மனமா ஜெபம் பண்ணாங்க பேதுருக்காக. பேதுரு பேச பேச பின்னாடி அவங்க ஜெபிக்கிறாங்க. பேதுருடைய சத்தத்தை ஜனங்கள் கேட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்குள்ள இருக்க ஒரு மனம் பேதுரு பேச வைக்குது, மற்றவங்களை ஜெபிக்க வைக்குது. இப்ப ஜெபிக்கிறவங்க தாழ்ந்தவங்களும் கிடையாது, பேசுறவங்க உயர்ந்தவங்களும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. சில நேரங்களில் கர்த்தர் சில பேரை பேச வைப்பார், சில பேரை ஜெபிக்க தான் வைப்பார். நீங்க ஜெபத்துல கூடுகிற பொழுதுதான் பேசுகிறவர்களால பேச முடியும். உங்களுக்கு தெரியுமா, உங்க குடும்பத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்றப்ப உங்களுக்கு பின்னாடி ஜெபிக்கிற ஒரு குழு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அங்க ஜெபிக்க ஜெபிக்க நீங்க இங்க பேசிக்கொண்டே இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. நான் ஒத்தையா போயிட்டு வாழை எடுத்துட்டு சண்டை போடுறதை விட நான் ஒரு மனமா இருந்து ஜெபிக்கிறவங்க கூட நின்று நான் தேவ சமூகத்தில் நிற்பேன்னா அந்த ஜெபத்திற்கும் அந்த வார்த்தைக்கும் வல்லமை அதிகம். பேதுரு பிரசங்கிச்சு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா? ஆனா 3000 பேர் சும்மா ரட்சிக்கப்படல. பேதுரு பேசுறப்ப பின்னாடி 11 பேர் ஜெபம் பண்றாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு மனம் இருக்கிற இடத்துல ஆவியானவர் வருவாரு. ஒரே மனுஷனே எல்லாத்தையும் சாதிக்க முடியாது பாருங்க. ஒரே மனுஷனா நிக்கிறதுக்காக கர்த்தர் எல்லாரும் சேரணும். சொல்லுங்க, எல்லாரும் சேரணும். ஒருவேளை ஒருத்தவங்க பேசுவாங்க, அப்போ நாம எல்லாரும் பின்னாடி ஜெபிக்கணும். ஒரு பிரச்சனையில ஒருத்தர் நிக்கிறப்ப பின்னாடி நாம ஜெபிக்கணும். சொல்லுங்க, பின்னாடி ஜெபிக்கணும். ஒருத்தவங்க ஒரு பிரச்சனையை நம்ம கிட்ட சொல்றப்ப நமக்கு என்ன அப்படின்னு போடுறதுக்காக கர்த்தர் கொண்டு வரலங்க. ஆண்டவர் சொல்ற, ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வருதா, அவன் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவான். ஆனா நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? பின்னாடி அவங்களுக்காக ஜெபம் பண்ண ஒரு ஷீல்டு மாதிரி நாம அவங்களுக்கான ஜெபத்துல ஒருமனப்படுகிற பொழுது ஆவியானவர் இடத்தை அசைக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட சபைகள் தான் வளர்ந்துருக்குது, அப்படிப்பட்ட ஊழியர்கள் தான் வளர்ந்துருக்குது. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? நாம ஒருமனமா இருக்கிறோமா? நமக்கு ஒருமனம் இருக்கா? சர்ச்சில் நிறைய பேருக்கு பேர் கூட தெரியாது. ஆமென் சொல்லுங்கப்பா. எத்தனை பேர் நான் பேசுறது புரியுது? ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா ஒண்ணும் இல்லை. பாருங்க, ஒரு பல்லு வலி வந்துச்சுன்னா உடம்பு முழுசுமே வேலை செய்ய மாட்டேங்குது. பல்லுக்கு தான் வலி வருது, மற்ற உறுப்புகள் வேலை செய்யணும்னா வேலை செய்யாது. அதுதான் இணைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. பல்லு வலி வந்தா கண்ணு கலங்குது, வாய் துடிக்குது, கை கால் உதறுது, எதுவுமே செய்ய முடிய மாட்டேங்குது. போய் உட்காந்துக்கிறோம். ஏன் உட்காந்துக்கிறோம்? ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு இணைஞ்சிருக்குது. அதே மாதிரி சர்ச்சில் ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைனா
நீங்க உங்களுடைய ஜாலி உங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்க உங்களால முடியுதுன்னா நீங்க ஒரு மனதாம இல்லை. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இல்லா கூடி ஜெபம் பண்ணுவாங்க. அதுல ஒரு மனம் பாருங்க. அந்த ஒரு மனதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அந்த ஒரு மனம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா போதும், உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய பெரிய காரியங்கள் செய்ய. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. அதான் தாமஸ் ராஜ் அப்படிங்கிற ஒரு தேவ ஊழியர் இருந்தார். ஆவடி ஏசிஏ அப்படின்னு சர்ச்சு, அது தெரியும் நினைக்கிறேன். அவர் அந்த ஏசிஏ சர்ச்சு ஆவடிக்கு வருகிற பொழுது அங்க எதுவுமே சரியில்லை, அந்த சர்ச்சில் எதுவுமே சரியில்லை. அப்போ ஒன்று பண்ணாராம். என்ன பண்ணாராம், அங்க ஒரு 4-5 பேர் எப்பவுமே ரெகுலரா என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து 1 மணி நேரம் ஆவியில நல்லா நனைஞ்சு ஜெபம் பண்ணுவாங்க. அவருடைய சாட்சியில சொல்றாரு. இவர் என்ன பண்ணுவாரா, மற்றவங்க கூட எல்லாம் போய் பேச மாட்டாராம். இந்த ஜெபம் பண்றாங்க பாருங்க, அவங்க கூட போய் சேர்ந்துக்குவாங்க. 1 மணி நேரம் வேலையை முடிச்சுட்டு வந்து அவங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டு அப்புறமா வீட்டுக்கு போவாங்க. தினம் அப்படியே பண்ணுவாங்களாம், ஜெபம் பண்ணிட்டே போவாங்க. இந்த அப்புறம் தாமஸ் ராஜ் ஐயாவும் போய் என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாளும் அவங்க கூட சேர்ந்து ஆவியில ஜெபம் பண்ணி அவங்க கூட வச்சு ஐக்கியத்தினாலதான் இன்னைக்கு ஏசிய சர்ச்சுங்கிறது உலகம் முழுசு தெரிகிற அளவுக்கு தேவன் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. நீங்க யாரு கூட ஐக்கியம் வைக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியங்க. உங்க மனசு யாரும் ஒருமானப்படுத்துறது ரொம்ப முக்கியங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறணும்னா, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும்னா உங்க ஐக்கியம் யாரு கூட இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஜெபம் பண்றவங்களையும் வேற வசனம் வாசிக்கிறவங்களையும் தள்ளாதுங்க, அவங்க கூட தான் நீங்க ஐக்கியம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சர்ச்சில் நிறைய பேர் இருப்பாங்க, கிறிஸ்தவ பேரை வச்சிருப்பாங்க, எல்லாருமே ஆண்டவர் பிரியமா இருப்பாங்கன்னா தெரியாது. நம்ம எப்படிப்பட்டவங்க சேரணும், கிறிஸ்டின் பேர் வச்ச உடனே அவங்க அப்படி கிடையாது. யாரு நல்லா ஜெபம் பண்றாங்களோ, யாரு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவங்க கூட ஐக்கியம் வைங்க, ஒருமனப்படுங்க. தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் நான் பேசுறது புரியுது? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஹalleluya ஹalleluya. ஆமென். அதான் பாருங்க, நாம கர்த்தரோட ஒரு மனமா இருக்க வேண்டும், அதே சமயத்துல கர்த்தருக்குள்ள எல்லாரோடையும் ஒரு மனமா இருக்க வேண்டும். சில பேர் பாருங்க, கர்த்தரோட மாத்திரம்தான் ஒரு மனமா இருப்பாங்க, மற்றவங்களை பார்த்து பேச மாட்டாங்க, போயிடுவாங்க. சர்ச்சில் ஒரு கொஞ்சம் பிரைஸ்லாம் சொல்லிட்டு போவோம்னா பக்கத்தில் இருக்கிற கை கொடுக்கணும்னா இந்த விரல் மட்டும்தான் வெளியே வரும். இதை பிடிச்சிட்டு பிரைஸ்லாம் சொல்லிட்டு அப்படியே போயிரு. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் பாதைகள் இவங்க பரிசுத்தவாங்க. ஏன்னா இவங்க கர்த்தரோட ஒரு மனமா இருக்கிறாங்க. காண்கின்ற சகோதரனுக்கு அன்பு காட்டாத நீ சொல்லுங்க, காணாத தேவனுக்கு அன்பு காட்டுற. எப்படி அது? பக்கத்துல கை பிடி சொல்லுங்க, நானும் அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் கூட ஒரு மனமா இருக்கணும், கர்த்தருக்குள்ள எல்லாருக்கூடயும் ஒரு மனமா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். பாருங்க, அது அங்கதான் ஆவியானவர் இறங்குறாரு. அதான் சங்கீதம் 133வது சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 1வது வசனம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. ஆமென் சொல்லுங்க பாருங்க. நான் கடவுள் கூட மட்டும்தான் உறவு வச்சிருப்பேன், மனுஷன் கூட உறவு வச்சிருக்க மாட்டேன். நான் வர்றதே சர்ச்சில் கடவுளை பார்த்துட்டு மட்டும்தான், வேற யாரையும் நான் பார்க்க மாட்டேன். இது ஒரு மனம், இது கிடையாது ஒரு மனம். சில பேர் பாருங்க, எல்லாரும் கூட ஒரு மனமா இருப்பாங்க, கர்த்தர் அடியில் விட்டுருவாங்க, கர்த்தர் கூட பேசவே மாட்டாங்க, கை கட்டி இப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. ஆனா சர்ச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரையும் தேடி தேடி போய் பேசுவாங்க, எல்லாரையும் தேடி தேடி போய் பேசுறது நல்லது, நீங்க பேசணும். ஆனா முதல்ல கர்த்தர் கூட பேசணும்ல. ஆராதனைக்கு கையை கட்டிக்கிறது, கொட்டை தலையை குளித்துக்கிறது. ஒரு நாள் பாருங்க, கேமரா உங்க பக்கம் திருப்பி டிஸ்பிளேல ஓடுது. ஆமென் சொல்லுங்க. அப்பதான் முன்னாடி நிற்கிறவங்களுடைய காரியம் எவ்வளவு பாவம் உங்களுக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. நீங்க கர்த்தர் கூட பேச மாட்டீங்க, கர்த்தர் கூட பேசாம மனுஷனோட பேச என்ன பிரயோஜனம் சொல்லுங்க சிஸ்டர். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு மனமா இருங்க,
கர்த்தர் கூடயும் பேசு, மனுஷன் கூடயும் பேசு. நீங்க அப்படி பேசுறப்பதான் அந்த இடத்துல உருவம் உண்டாகுது பாருங்க. சில பேர் பாருங்க, அவங்க இங்க உட்கார்ந்து இருப்பாங்க, மைண்ட் எங்கேயும் இருக்கு. நீங்க பாத்துருக்கீங்களா? இங்க தான் உட்கார்ந்து இருப்பாங்க, தலையாடிட்டே இருப்பாங்க. அந்த பழைய படத்துலாம் நீங்க பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் எப்படி மேல போகும்போது அந்த மாதிரி சில பேர் இப்படி பேசிக்கிட்டே இருப்போம். அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க பிளாஷ்பேக்ல எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அதான் ஒரு அம்மா ஒரு பாட்டி இருந்தது சர்ச்சில் அழுதுகிட்டே இருந்துச்சு பாஸ்டர் பார்த்து. இப்போ பாஸ்டர் வந்து பாட்டியோட மெசேஜ் கேட்டு எவ்வளோ அழுகுதுன்னு சொல்லிட்டு எச்சா நல்லா வல்லமையா பிரசங்கம் பண்ணாரு. இந்த பாட்டி அழுதுகிட்டே இருந்துச்சா, தலையை ஆட்டி ஆட்டி பிரசங்கம் பண்ணாரு. கடைசியில் சர்ச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டி கிட்ட போய் கேட்டாரா, அம்மா இவ்வளோ அழுகுறீங்களே, அவ்வளவு தொற்றுச்சா செய்தி அப்படின்னா அம்மா சொல்லுங்க, ஐயா உங்க செய்தி எனக்கு கூடல, என் வீட்டுல ஒரு ஆடு நான் ஆசையா வளர்த்துறேன், அது உங்களை மாதிரியே இந்த ஆடு இருக்கும், நீங்க தானே இப்படி ஆட்டுறப்பன்னா என் ஆடு ஞாபகம் வந்துருச்சு இல்லையா, என் ஆட்டுக்கு என் கால் முடிஞ்சு பாவமா படுத்துட்டு இருந்துச்சு, அது சாப்பிட்டுச்சோ இல்லையோ எனக்கு தெரியலீங்க ஐயா, அதனால நான் அழுதுகிட்டு இருக்கேன் ஐயா. இங்க சர்ச்சில் உட்கார்ந்து ஆடு வார்த்தை கேளுன்னா ஆடு இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பாருங்க, இங்கேயே தான் இருப்பாங்க. எங்கேயும் சின்ன வயசுல என்னுடைய அப்பா வந்து மெசேஜ் எடுத்துட்டு இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் லீவ் டைம், பெட் மேட்ச் எல்லாம் நடக்கும், கிரிக்கெட் மேட்ச். எனக்கா உட்கார முடியாது, எப்படியாச்சும் ஓடணும். எங்க அப்பா விட மாட்டாரு. நான் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா வாட்சிங்கே பாதிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. நான் இங்க தான் இருப்பேன், என் மனசுக்குள்ள எங்க இருக்கு, காசு போட்டு இருப்பாங்க, ஒரு ஓவர் போயிருக்கும் பேட்டிங்கா டோலிங்கா தெரியல, அங்க போய் ஒன்றும் ஆட மாட்டேன், ஆடவும் பேட்டிங் வராது, எதுவுமே வராது, ஆனாலும் போகணும். சில பேர் வாட்சியே பாட்டு இருக்காங்க, மனசு வெளியில் இருக்குது அப்படின்னா என்னம்மா வாட்சியே பாட்டு இருக்கிறேன், டைம் ஆயிடுச்சான்னு பாக்குறேன், 10 நிமிஷம் தான் ஆயிருக்கு, 10 நிமிஷம் ஆச்சா, அரை மணி நேரம் ஆகாம இருக்கு, 10 நிமிஷம் தான் போயிருக்கிறான். ஆமே சொல்லுங்க. சில பேருக்கு செல்போன் மேலதான் மனசு இருக்கு. அந்த செல்போன் வைப்ரேஷனும் ரிங்கும் வந்துருச்சுன்னா உடனே மெசேஜ் அனுப்பியிருப்பா, சாப்பிட்டாங்களோ இல்லையான்னு தெரியல, மெசேஜ் வந்துச்சு இல்லையான்னு தெரியல. இப்படி சர்ச்சை உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப இதுக்கு பேர் வருமானம் நீங்க நினைக்கிறீங்களா? இதுக்கு பேர் வருமானமாங்க? இதுக்கு பேர் வருமானம் கிடையாதுங்க. நீங்க இங்க இருக்கிறீங்க, மனசெல்லாம் எங்கேயோ வளைய பார்த்துட்டு இருக்குது, இருதயத்தை எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டீங்க, இருதயத்தை திருடினாலா தெரியல, அங்க என்ன நடக்குது தெரியல, ஆட்டுக்கறி தீந்துருச்சா, தலை தீந்துருச்சா, குடம் தீந்துருச்சா தெரியல, வீட்டுக்கு போனா அவங்க வேற என்ன பண்ணுவான்னு தெரியல, உட்கார்ந்து இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அப்படி இருப்பதற்கு பெயர் வருமானம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறாரு பாருங்க, மார்க் 12:30 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், சொல்லுங்க, உன் முழு இருதயத்தோடும், கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், சொல்லுங்க, அடுத்து உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதானமான கற்பனை. நீங்க மனசையெல்லாம் வெளியே விட்டுட்டு இங்க வந்து சும்மா உட்கார்ந்துட்டு போறது ஒருவரும் கிடையாதுங்க. ஆமென் சொல்லுங்க. நான் பேச புரியுது. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அதான் வசனத்தை வாசிங்க. 31. இதற்கு ஒப்பா இருக்கிற உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. சபையில சில பேர் பார்த்துக்கிறீங்களா, சில பேர் எப்படின்னா பணக்காரங்க கூட தான் பேசுவாங்க, ஏழை கூட பேசவே மாட்டாங்க. கருப்பா இருக்கிறவங்களை பார்த்தாலே தடுவாங்க, சிவப்பா இருந்தாலும் அவங்க பிடிக்குமா. ஆமே சொல்லுங்க. கொஞ்சம் கரண்ட் போய் உப்பசம் அடிச்சு வேர்வை வந்துச்சுன்னா உண்மையான கலர் வெளியிடும்.
ஆமென் சொல்லுங்க பாருங்க. கொஞ்சம் எது வரதான் போகுது. உண்மையான கடல் வெளியில வந்து பணக்காரன் கூட பேசுவோம், ஏன்னா கூட சொல்லுவோம் கருப்பா இருக்கிறவன் தப்பு பண்றாங்க. எங்க சொல்லியிருக்கு கருப்பா இருக்கிறவன் நல்லவன் இல்லை, கெட்டவன். வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான். என்ன சார் சில பேர் ட்ரெஸ் ஆடை அழகா, ஆடை பாருங்க ட்ரெஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு தாயார் முதல்ல அவங்க வந்து ஒரு பெரிய சர்ச்சுக்கு போறாங்க. அந்த சர்ச்சுக்கு போற அந்த தாயார் என்ன சொல்றாங்கன்னா, நான் போறதே என் ட்ரெஸ்ஸை காமிக்கிறது தாங்கிறாங்க. சொல்றாங்க நான் போறதே என்னோட ட்ரெஸ்ஸை காட்டுறதுக்கு. அங்க 4 பேர் இருக்கிறாங்க. அந்த பிசாசுக்கு பாருங்க எப்படின்ட்டு, அக்கா உங்க உடம்பு நல்லா இருக்குதுக்கா. நிறைய பேர் கெடுத்து விடுறது 4 பேர் தான். நான் சொல்றேன் உங்களை வசத்துறாங்க பாருங்க, நம்பாதீங்க. அவங்க போய் சொல்றாங்க. ஒரு டைம் ஒரு கண்ணாடியில ஒரு டைம் நீ மாட்டே வாங்க எப்படி இருக்கு உங்களுக்கே தெரியும். அவங்கள வச்சு விளையாடுறான். மேல தூக்குறது எதுக்கு தெரியுமா? உங்களை அப்படியே குழிக்குள்ள போட்டு புதைச்சு கண்ணீர் எதிர்த்து போச்சுனால விட்டுரும். அப்படிப்பட்ட ஆளு அவங்க. தயவு செஞ்சு சொல்றேன், வந்து உட்கார்ந்துட்டு அவங்க என்ன புடவை போட்டிருக்காங்க, இவங்க என்ன புடவை போட்டிருக்காங்க, அவன் என்ன பேக் வச்சிருக்கான், இவன் என்ன இல்லைங்க. அது தப்பு. அது ஒரு பணம் கிடையாதுங்க. அது ஒரு பணமா? ஆவியானவர் வேதனைப்படுறாருங்க, வேதனைப்படுறாரு. நிறைய பேர் அப்படிதான் பாருங்க, கண்ணெல்லாம் அந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போகுது. பரவாயில்ல, இன்னைக்கு நான் அவளை விட ஓவர்டேக் பண்ணிட்டேன். கிறிஸ்துமஸ் போட்டி வேற, கிறிஸ்துமஸ் நியூ இயர் போட்டி தெரியும் உங்களுக்கு. நீ 2000 5000 பாத்துக்கலாம். வீட்டுக்காரர் அவங்க 2000 பேசாம என்னோட இடத்துக்கு வந்துருக்கு, எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுருங்க. பேசாம பிரச்சனையை விட்டுடுச்சு. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நான் பேச எத்தனை பேருக்கு புரியுது? உன்னை நேசிக்கிறது போல அதுக்கு பேர் தான் ஒரு மனம். சும்மா வந்து உட்கார்ந்து நான் இவங்களெல்லாம் பேசுவேன் இல்லை. நீ எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் அன்பு கூறணும், எல்லாருக்கிட்டையும் அன்பு கூறுங்க, எல்லாருக்கிட்டையும் பேசுங்க, எல்லாரையும் விசாரிங்க. ஒருத்தரை மட்டும் உயர்த்தாதீங்க, எல்லாரையும் உயர்த்துங்க. கடவுள் அதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. சார் இயேசு எவ்வளவு பெரிய தேவன். பாதம் கழுவுனாராங்க, பாதம் கழுவுனாராம். எப்படி பாதம் கழுவுறாரு தெரியுமா? தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்துட்டு ஒரு சேலையை கட்டிட்டு பாதம் கழுவுனாராங்க. எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்க. நாம எப்படி இருக்கிறோம் பாருங்க. இது ஒரு மனம் கிடையாதுங்க. சர்ச்சில் இது ஒரு மனம் கிடையாது. இப்படி இருக்கிறவருக்கு ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டாரு. நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் ஒண்ணு நடக்காது. ஒரு மனதுக்குள்ள வரணும் பாருங்க. சில பேர்த்த பார்த்தாலே கோபம் வருது. அவங்க பக்கத்துல போய் நான் உட்கார மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல உட்கார டக்குன்னு பேக் வச்சிருக்கோம். ஏன் உன் பக்கத்துல உட்கார உன்னை நான் பார்க்க மாட்டேன். எத்தனையோ சபைகள்ல நான் அவங்கள பார்க்க கூடாதுங்கிறதுக்காக சபை விட்டு வெளியில போயிருக்கிறாங்க பாருங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்க்கறாரு. உங்களுக்கு எங்க ஒருமனம் இருக்கு? ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த வசனத்தை வாசிங்க. மார்க் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை மட்டும் வாசிங்க. ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். ஆமென் சொல்லுங்க பாருங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களே உங்களால மன்னிக்க முடியலன்னா ஜெபம் பண்றோம், வேதம் வாசிக்கிறோம், அபிஷேகத்தை துள்ளுறோம், வீட்டுல மாமியார் மருமகளும் பேசுறது கிடையாது, வீட்டுக்காரரும் மனைவியும் வீட்டுல பேசுகிறது கிடையாது. ஆனா குதிக்கிறோம். சர்ச்சில் வந்து நம்மள மாதிரி அபிஷேகத்தை நிறைவேற்ற ஆளே கிடையாது. அடிச்சு நொறுக்கிறோம் எல்லாத்தையும். ஆனா வீட்டுக்கு போனா அப்படியே மாறி இருக்குது எல்லாமே. ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா மற்றவர்களுடைய குறைவுகளை நீ மன்னிக்கிற பொழுது கர்த்தரின் குறைவுகளை மன்னிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நான் பேசுறது புரியுது. இவங்க அப்படிங்கிற ஒரு வட்டத்தை விட்டு
ஒரு மனதுக்குள்ள வாங்க. ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை வச்சிருக்கிறாரு. நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்க ஒரு மனமாய் வரணும். ஒரு மனமாய் வந்தாதான் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதாவது மோசே ஒரு மலையின் மேலே ஏறி இருக்கும்போது கோலை ஓங்கி பிடிப்பாரு. கீழே யோசுவா யுத்தம் பண்ணிட்டு இருப்பாரு. மோசே ஓங்கி கோலை பிடிக்கிறப்ப கீழே யோசுவா ஜெயிப்பார். மோசேயுடைய கை தளர்ந்து ரொம்ப நேரம் பிடிக்காம தளர்ந்து கீழே வர்றப்ப யோசுவா தோத்துருவார். ஆமென் சொல்லுங்க. அப்ப என்ன நடக்கும்? ஆரோனும் ஊரும் சேர்ந்து மோசேயுடைய அந்த கைக்கு சப்போர்ட்டா தன்னுடைய கைய கொடுப்பாங்க பாருங்க. அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? யோசுவா அந்த யுத்தத்தில் ஜெயித்து ஜெயத்தோட திரும்பி வருவான். நீங்க அந்த வசனங்களை வாசிப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. நீங்க வீட்டுல போய் கூட அந்த வசனங்களை வாசிக்க. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. ஒரு நல்ல ஒரு வசனம். அது எதை குறிக்குது அப்படின்னா அந்த வசனம் ஒரு மனதை குறிக்குது. யோசுவா ஜெயிக்கணும்னா இங்க எல்லாரும் ஒரு மனதோடு இருந்தாதான் யோசுவா ஜெயிக்க முடியும். நான் ஒரு மனமா இருக்க மாட்டேன். நான் இப்படிதான் இருப்பேன். நான் இப்படிதான் பண்ணுவேன். நான் இப்படிதான் செய்வேன். நீங்க என்ன பண்ற? ஆண்டவர் பாப்பாரு. நீ ஒரு மனமா இருந்தா பரவாயில்ல. ஒரு மனமா இல்லைன்னா உங்க இடத்துல இன்னொருத்தர் கொண்டு வந்து ஒரு மனப்படுத்திருக்காரு. ஆமென் சொல்லுங்க. உங்க இடத்துல வேற ஒருத்தவங்க நின்றுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவருக்கு ஒருமனம் கொடுங்க. சபைக்குள்ள ஒருமனம் கொடுங்க. பெந்தேகோஸ்தேங்கிறதே என்ன தெரியுமா? ஒருமனமாய் கூடுறது. அதுதான் அது அடையாளமா மாறுது பாருங்க. இன்னைக்கு சர்ச்சில் ஆவியானவரை எதிர்பார்க்கிறாரு. நீங்க ஒருமனமா கூடனாதான் பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஒருமனமாய் கூடி பாருங்க. எல்லாரையும் நேசிச்சு ஜெபத்துல இணைஞ்சுக்குங்க. வேதத்தை வாசிங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிற மனுஷங்களோட நில்லுங்க. ஜெபிக்கிறவங்களோட உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்படி ஒரு மனமா இருந்து பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பிசாசு ஓடுவான். ஆமென் சொல்லுங்க பாருங்க. எலியா வானத்திலிருந்து அக்கினி இறங்கின உடனே ஜனங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? கர்த்தரே தெய்வம்ங்கறாங்க. அந்த ஒரு மனம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? பாதாள தீர்க்கதரிசிகள் அதை பார்த்து பயந்து ஓடினாங்க. இவ்வளவு நாள் பாதாள தீர்க்கதரிசிகளுக்கு பயமே வரல. எப்ப தெரியுமா பாதாள தீர்க்கதரிசிகளுக்கு பயம் வந்துச்சு? எப்ப கர்த்தருடைய ஜனங்கள் ஒரு மனமாய் கூடினார்களோ அப்பொழுது பாதாள தீர்க்கதரிசிக்கு பயம் வந்தது. அப்படி என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையை விட்டு பிசாசு ஓடணும்னா நான் என்னுடைய ஐக்கியத்தை கர்த்தருடைய பிள்ளைகளோட வைக்கணும். நீங்க திருவிழா எடுக்கிறப்ப என்ன சொல்லி எடுக்கிறீங்க? தேவனுக்கு முன்பாகவும் சொல்லுங்க, மனிதருக்கு முன்பாகவும் சபைக்கு முன்பாகவும் சமாதானமா இருக்கிறேன். அல்லேலூயா. சமாதானமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஐக்கியத்தை உருவப்படுங்க. பேசாதவங்க பேசுங்க. நீங்க சர்ச் முடிஞ்ச உடனே உங்களால முடியும்னா இதுவரைக்கும் யாருக்கு நீங்க பிரைஸ் நாட் சொல்லி அவங்க கிட்ட போய் பிரைஸ் நாட் சொல்லுங்க. ஆமென். எல்லாரையும் நேசிங்க சிஸ்டர். முதல்ல அந்த ஒரு மனம் வந்துச்சுனாலே சர்ச்சுக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய பெரிய பலத்த கிரியைகள் நடக்க ஆரம்பிக்கும். நானும் நீங்களும் ஜெபம் பண்றது சும்மா வந்துட்டு போறதுக்காக இல்லைங்க. உங்களுக்கு தெரியுமா? கர்த்தர் மட்டும் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டாருன்னா இந்த பூமியில வேற ஒருத்தரும் நம்மளை போல நிக்கவே முடியாது. நாமே சொல்லுவாங்க. ஆண்டவர் பதில் கொடுக்கணும்னா ஒரு மனம் வேணும். குடும்பத்துல ஒரு மனம் வேணும். உங்க மனைவியை நேசிங்க. உங்க கணவரை நேசிங்க. உங்க பிள்ளைகளை நேசிங்க. சபையில ஒரு மனம் கொடுங்க. சபையில எல்லாரையும் நேசிங்க. கர்த்தர் கீழ்ப்படிங்க. ஜெபத்துல இருங்க. தாகத்தோட இருங்க. வாஞ்சியோட இருங்க. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவங்க வாழ்க்கையில தான் அநேக நன்மைகள் உண்டாகும்.